இந்த பையன் திடீர்னு அங்க இருக்க கல்லு உடஞ்சு கீழே சறுக்கி விழுகிறான். அங்க பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எல்லாமே தங்கத்தால செஞ்ச பொருளா இருக்கு. இவன் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருக்க பொருளை எடுக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க பொருளை ஒண்ணு கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி அவன் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அங்க இருக்க மாதிரி தெரியுது. அங்க ஆல்ரெடி யாரோ இருக்காங்கன்னு நினைச்சிட்டு வந்து பார்த்தா பல நாளுக்கு முன்னாடியே இறந்து எலும்பு கூடவே மாறி போயிருக்காங்க. அதை பார்த்தவனே இவனுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போடுது. உடனே வந்து அதை தள்ளி விட்டு அது கையில இருக்க தங்கத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடுறான். அதை எடுத்தது மட்டும் இல்லாம அவனோட கையில எடுத்து போட்டுக்கிறான். அந்த எலும்பு கூடுகிட்ட இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். உடனே அவசரமா அங்க இருக்க பொருள்லாம் எடுத்து பேக்கெட்ல வைக்க ஆரம்பிக்கிறான். இவன் அந்த பொருள்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பக்கத்துல இருந்து ஏதோ ஆவி மாதிரி வருது. அது பாக்கறதுக்கு ஏதோ கிரீன் கலர்ல இருக்கு. அது இவனை நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. இவன் அங்க இருக்க பொருள் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கிரீன் கலர்ல இருக்க விஷயத்த பாத்துருவான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை தேடி வருவாங்க. அவங்களும் இந்த இடத்துல கீழே இறங்கி பாப்பாங்க. அங்க அவனோட ஷூ இருக்கும். ஆனா அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவனை தேடி வந்து இவங்க இந்த இடத்துல மாட்டிப்பாங்க.